பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்க இந்த பிச்சு போட்ட நாட்டுக்கோழி ஆகட்டும், இல்லை இவங்களோட சீரக சம்பா பிரியாணி ஆகட்டும், இல்லை இந்த மட்டன் சுக்கா, இது எல்லாம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பொன்றாம். அதாவது அசோக் பில்லரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த பொன்றாம். இந்த கடையோட ஆம்பியன்ஸ் 10 அவுட் ஆஃப் 10ங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவங்க யூஸ் பண்ணியிருக்க செங்கல் ஆகட்டும், இல்லை இந்த டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சர், உட்கார சீட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் இவங்ககிட்ட சூப் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். சூப் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் அவங்க கூட மட்டன் சுக்கா, அப்புறம் கறி போண்டா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்தது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பரோட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அது கூட அவங்க கொடுத்துருந்த கிரேவியும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு நாட்டுக்கோழி கிரேவி வாங்கியிருந்தோம். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது ஆஹா செம டேஸ்ட்டுங்க. அதுக்கடுத்து அவங்களோட சீரக சம்பா பிரியாணி ரொம்ப ரொம்ப நார்மலான டேஸ்ட் தான், அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. நெக்ஸ்ட் அவங்ககிட்ட இடியப்பமும் பாயாவும் வாங்கியிருந்தோம். சீரியஸாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் த மஸ்ட்டு டிஷ்னே சொல்லுவேன். இந்த கடைக்கு போனீங்கன்னா எது வாங்குறீங்களோ இல்லை இந்த இடியப்பம் பாயா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நாங்கள் ஒரு கறி தோசை வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். கறி தோசை அந்தளவுக்கு சூப்பராக இல்லை, கொஞ்சம் மாவாக வந்து. ஸோ நீங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மக்களே.